सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्। मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। சித்திரகேது தான் விரும்பிய வண்ணம் முனிவர்களால், நாரத மகரிஷியால், அங்கிரஸ் முனிவர்களால், மற்ற முனிவர்களால் யாகத்தின் மூலமாக ஒரு குழந்தை கிடைக்கப்பெற்று அந்த குழந்தையானது கொல்லப்படுகிறது, விஷம் வைத்து கொல்லப்படுகிறது. அந்த குழந்தையின் பிரிவாற்றாமை, குழந்தை பக்கத்திலே விழுந்து கிடந்து புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சித்திரகேதுவை பார்த்து நாரத மகரிஷியும் அங்கிரஸ் முனிவரும் பேச ஆரம்பிக்கிறார்கள். நாம் நேற்றைக்கே பார்த்தோம். யார் உன்னுடைய பையன்? நீ யாருக்கு தகப்பன்? இந்த படைப்புக்கு முன்பும் அந்த குழந்தை இல்லை, இந்த படைப்புக்கு பின்பும் அந்த குழந்தை இருக்க போவது இல்லை. அப்படி இருக்கின்ற நேரத்திலே யாரை குறித்து நீ அழுகிறாய்? இந்த பிள்ளைக்கு யார் அப்பா? தொம்ச அஸ்ய கதம், நீயும் யார்? இந்த பிள்ளைக்கு அப்பா என்று உறவு கொண்டாடுகிறாயே, நீ யார்? தோன்றுவதற்கு முன்பும் அது இல்லை, அழிந்ததற்கு பிறகும் அது இருக்க போவதில்லை. அப்படி இருக்கின்ற நேரத்திலே எங்கிருந்து உனக்கு இந்த மோகம்? எங்கிருந்து உனக்கு சோகம்? எதனால் உனக்கு இந்த பந்தம்? ஏனென்றால்
யதா பிராயந்தி சம்யாந்தி ஸ்ரோதோ வேகேன பாலுகாः சயுஜ்யந்தே வியுஜ்யந்தே ததா காலேன தேகினः. காட்டாற்று வெள்ளமானது தன்னிடத்திலே நிரம்ப ஜலத்தை எடுத்துக்கொண்டு நதியாக மாறி வருகிறது. அந்த நதியினுடைய வேகத்திலே ஸ்ரோதோ வேகேன, இந்த நதியினுடைய வேகத்திலே வாலுகாக மணல்கள் எப்படி அடித்துக் கொண்டு வரப்படுகிறது. மணல்கள், மலைகள், பாறைகள், மரங்கள், கட்டைகள் எப்படி எல்லாம் அடித்துக் கொண்டு வரப்படுகிறது. யதா வாலுகாக ததா தேகினா. என்ன அழகான உதாரணம் இது. நாம் ரொம்ப இந்த உதாரணத்தை எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொண்டோமே ஆனால் நமக்கு முதல்ல மனதளவிலே தாபம் என்பது இருக்காது. நதியினுடைய ஓட்டம் அது வருகின்ற வேகத்துக்கு ஏற்ப தன்னுடன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வருகிறது. எல்லாம் சேர்ந்து வருகின்றவை நாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே அது அதனுடைய இடம் வந்த போது பிரிகிறது. பாறைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பிரிகிறது, மரங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பிரிகின்றன, கட்டைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பிரிகிறது, மணல்கள் அங்கங்கே தங்கி விடுகிறது. ததா காலேன பிரயாந்தி. காலத்தினுடைய வேகத்தின் காரணத்தினாலே ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சேருகின்றோம், ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக. கால வேகேன, இடத்திலே காலன் என்றால் விதி, கர்ம வாசனை. நம் ஒவ்வொருத்தருடைய கர்ம வாசனைக்கு ஏற்ப நாம் வெளிப்படுகிறோம். பிரயாந்தி, வெளிப்படுகிறோம். நம்முடைய கால வேகம், நம்முடைய வாசனை என்பது மற்றவர்களுடைய வாசனைகளிடத்திலிருந்து வேறுபடுகிறது. அதனால தான் உடல் அளவிலிருந்து ஆரம்பித்து பிராண அளவிலிருந்து ஆரம்பித்து எண்ணங்கள் அளவு, அகங்கார அளவு வரை எல்லாவற்றிலும் நீங்கள் வேறுபாடுகளை பார்க்கிறீர்கள். ஒன்றோடு ஒன்று ஒத்து போவதே இல்லை. காரணம் கால வேகேன, காலத்தினுடைய வேகத்தினாலே சேர்கிறோம். அவ்வளவுதான். சேர்ந்த பொருள்கள் வியுஜ்யந்தே சம்யாந்தி, ஒன்றோடு ஒன்று சேர்ந்தவை பிரிகிறது, பிரிந்தவை மீண்டும் சம்யாந்தி. சம்யுஜ்யந்தே, பிரிந்தவை மீண்டும் சேர வேண்டும் அல்லவா? சம்யுஜ்யந்தே, மீண்டும் ஒன்று சேருகின்றன. இந்த காலத்தினுடைய தர்மம், கால சக்கரம் ஒருவனை ஒரு இடத்திலே கொண்டு போய் ஒரு பாத்திரத்தை இடத்திலே சேர்க்கிறது.
அதற்குண்டான கர்மத்திடத்திலே சேர்க்கிறது, அதற்குண்டான பலனிடத்திலே சேர்க்கிறது, அதிலே அபிமானம் கொள்ள வைக்கிறது, அதிலே அவனுக்கு சுக துக்கத்தை, லாப நஷ்டத்தை, விருப்பு வெறுப்பை, மான அவமானத்தை, பிரியம் அப்பிரியத்தை, ஜெய அஜயத்தை, சோக மோகத்தை, பயத்தை, கவலையை கொடுத்து அங்கிருந்து மீண்டும் பிரிக்கிறார். மீண்டும் அவனை வேறொரு பாத்திரத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். இப்படி சேர்ப்பதும் பிரிப்பதுமாக இருப்பதுதானே தர்மம். நதி வேகம் எப்படி எல்லாவற்றையும் சேர்த்து பிரிக்கிறதோ அதே போல கால வேகேன காலத்தினுடைய வேகத்தினாலே ஜீவராசிகள் சேர்கிறார்கள், மீண்டும் போகிறார்கள், மீண்டும் வருகிறார்கள், சேர்கிறார்கள். இந்த தர்மமானது இந்த உலகத்திலே எப்பொழுதுமே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தர்மங்கள். இது ஏன் ஒரு ஜீவனுக்கு ஆழமாக புரிவது இல்லை? ஏன் இது புரிந்தாலும் ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது? இதை ஏற்றுக்கொள்வதனாலே, இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதனாலே இந்த ஜீவனுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய தெளிவு கிடைக்குமே, அதை நோக்கி ஏன் அவன் வருவதில்லை? எல்லாவற்றுக்கும் விடை கொஞ்ச நேரத்திலேயே வரப்போகிறது. தன்னுடைய குழந்தை பிரிந்து விட்டதாக நினைக்கின்ற ஒரு ஜீவன் அதனால் துவண்டு போகின்றது. இப்ப அந்த உள்ளத்திற்கு சரியான மருந்து தேவைப்படுகிறது. அந்த மருந்தை அங்கிரசும் நாரத மகர்ஷியும் படிக்கிறார்கள். நீ யார், அவன் உனக்கு யார்? இந்த ரெண்டும் சேர்ந்தது அப்பா பையன் என்கின்ற உறவு, பையன் அப்பா என்கின்ற உறவு நதியினுடைய வேகத்தினாலே சேர்ந்தவை. இத கவனிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நதியானது எதையும் உற்பத்தி செய்து தன்னோடு சேர்த்து கொண்டு வரவில்லை. நதியானது எதையுமே தான் உற்பத்தி செய்து மரத்தையோ, மணல்களையோ, பாறைகளையோ, கற்களையோ, மனிதர்களையோ, ஜீவராசிகளையோ எதையுமே அவைகள் உற்பத்தி செய்யவில்லை. என்னென்ன இருக்கின்றதோ அதை அப்படியே சேர்த்து கொண்டு வருகிறது. அவைகள் அந்த ஜலத்தினுடைய பிரவாகத்திலே செல்கிறார்கள், மீண்டும் ஜல பிரவாகத்திலே பெறுகிறார்கள். அதே போல நாம் எதையும் உற்பத்தி செய்யவில்லை, காலன் எதையும் உற்பத்தி செய்யவில்லை, நாமும் எதையும் உற்பத்தி செய்யவில்லை. ஏற்கனவேயே அவைகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. இருக்கின்றவை காலனால் ஒன்று சேர்க்கப்படுகிறது, மீண்டும் கால வேகத்தினால் பிரிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்று சேர்க்கப்பட்டவை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பிரிந்து விடுகிறது. அப்போ இதுல யாரும் நான் உற்பத்தி செய்தேன் என்பதற்கோ, என்னால் உற்பத்தி செய்யப்பட்டது என்பதற்கோ, இது எனக்கு சொந்தமானவை என்பதற்கோ, இது எனக்கு எல்லா வகையிலும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், துக்கத்தை கொடுக்க கூடாது என்று உரிமை கொண்டாடுவதற்கோ எவ்வகையிலும் யாருக்கும் அதிகாரம் இல்லை, அருகதையும் இல்லை. ஏன்னா நாம இதுல பார்த்தோம் என்றால் நன்றி நவலை பத்தி பேச ஆரம்பிச்சோம். நான் எல்லாவற்றையும் செய்தேன்,
இப்பொழுது நான் கஷ்டப்படும் போது யாரும் எனக்காக வந்து ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லுகிறார்கள், நன்றி மறந்து விட்டார்கள். அப்ப நான் இதற்காக இதெல்லாம் செய்திருக்க வேண்டும். இந்த பிதற்றல் எல்லாம், இந்த புலம்பல் எல்லாம் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில கேட்டுக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். அதனால அவர்களின்பால் நமக்கு வெறுப்பு, அவர்களின்பால் நமக்கு கோபம், அவளை கண்டாலே நமக்கு வந்து ஒரு ஆக்ரோஷத்தன்மை, இதெல்லாம் மனதிலே ஏற்படக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இதெல்லாம் நம்முடைய மனதிலே நாம் திரும்ப 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 வாசனைகளை அதிகப்படுத்தி கொண்டே போகிறோமே தவிர வாசனா நாசத்தை ஏற்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் நாம் எடுக்கல. திரும்ப 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 இந்த வாசனா பீஜத்திலிருந்து பிறவி என்று சொல்லக்கூடிய துளிர்கள், செடிகள், மரங்கள், பூக்கள், காய்கள், கனிகள் எல்லாம் திரும்ப 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 அதிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நான் உரம் ஓட்டு, அதற்கு நான் ஜலம் விட்டு, அதை நான் போஷாக்கு செய்து வளர்த்து கொண்டே இருக்கின்றேன். எதை வளர்க்க வேண்டுமோ அதை விட்டுவிட்டு இந்த சம்சாரத்தை திரும்ப திரும்ப வளர்த்து கொண்டே இருக்கிறேன். இது உனக்கு தேவையாப்பா சித்திரகேது? யதா தானா சுவை தானா பவந்தி ந பவந்தி ச ஏவம் பூதானி பூதேஷு சோதிதானி மாயையா. யதா தானாசு தானாஹா, விதைகளிலிருந்து வேறு விதைகள், தானாசு தானாஹா பவந்தி, ஒரு விதையிலிருந்து வேறொரு விதையானது உண்டாகின்றது. ஒரு விதையிலிருந்து வேறொரு விதை உண்டாகின்றது. சில இடத்திலே தானாகா பவந்தி, சில சமயம் சில இடத்திலே ஒரு விதையிலிருந்து வேறொரு விதையானது உற்பத்தியாவதை பார்க்கிறோம். ந பவந்தி, ஒரு சில நேரத்திலே விதை விதைத்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து எதுவும் வருவதும் இல்லை, அதிலிருந்து வேறு விதைகளும் வருவதும் இல்லை. அதையும் பார்க்கிறோம். சில நேரத்திலே அழிந்து போவதையும் பார்க்கிறோம். லயம் நாசம் பவதி, ஒன்றிலிருந்து ஒன்று வருகிறது, ஒன்றிலிருந்து ஒன்று வராமலேயே இருக்கிறது, அதிலிருந்து ஒன்றிலிருந்து ஒன்று வந்து அழிந்தும் போகிறது. ததா அவ்விதமே பூதேஷு பூதானி, பூதங்களிடத்திலிருந்து பூதராசிகள் வருகிறது, பூதங்களிடத்திலிருந்து பூதராசிகள் வருவது இல்லை, பூதங்களிடத்திலிருந்து பூதராசிகள் வந்து அழிந்தும் போகின்றது. மனிதர்களிடத்திலிருந்து புத்திரர்கள் வருகிறார்கள், மனிதர்களிடத்திலிருந்து புத்திரர்கள் வருவதில்லை, மனிதர்களிடத்திலிருந்து புத்திரர்கள் வந்து அழிந்தும் போகிறார்கள். விதையிலிருந்து விதை வருது, அவ்வளவுதான். பஞ்சபூதத்திலிருந்து பஞ்சபூதம் வந்திருக்கு. பஞ்சபூதத்துக்கும் பஞ்சபூதத்துக்கும் என்ன உறவு வேண்டியிருக்கு? என்ன அபிமானம் வேண்டி இருக்கிறது? என்ன அகங்காரம் வேண்டி இருக்கிறது? ஒரு பஞ்சபூதம் இன்னொரு பஞ்சபூதத்தை பார்த்து அபிமானித்து அகங்காரித்து என்னுடையது என்று சொன்னால் அதை விட அறியாமை மூடத்தனம் வேற என்ன இருக்க முடியும்? சரி, இது எல்லாம் எதனால் நடக்கிறது? ஈஷ மாயையா சோதிதானி. இந்த
ஒன்றிடத்திலிருந்து ஒன்று வருவதற்கோ, ஒன்றிடத்திலிருந்து ஒன்று வராமல் இருப்பதற்கோ, ஒன்றிடத்திலிருந்து ஒன்று வந்து அழிவதற்கோ யார் இதெல்லாம் தூண்டி விட்டுக் கொண்டிருக்கிறார்? சோதித்தானி. யார் இதெல்லாம் தூண்டி விடுறாராம்? ஈஷ மாயா, இறைவனுடைய சக்தி. இறைவனுடைய மாயா சக்தியானது இந்த காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஜீவனிடத்திலே இன்னொரு ஜீவனை இணைத்தலோ, ஒரு ஜீவனிடத்திலே இன்னொரு ஜீவனை இணைக்காமலோ, அல்ல ஒரு ஜீவனிடத்திலே இன்னொரு ஜீவனை இணைத்து பிரித்தலோ, இது எல்லாம் ஈஸ்வர மாயையா, இறைவனுடைய மாயா சக்தி. பாகவதம் கதை அல்ல, அது முழுக்க முழுக்க வேதாந்த சாரம் என்னிடத்திலே. அதனால்தான் நிகம கல்பத்தரோகோ கல்லித்தம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் விபத பாகவத ரசம். சுகம் ஆலயம்னு பார்த்தோம். சேர்த்தலும் பிரித்தலும் சேராமல் இருத்தலும் இது எல்லாவற்றுக்கும் காரணம் ஈஷ மாயா, இறைவனுடைய மாயா, இறைவனுடைய சக்தி. இந்த இடத்துல ஈஸ்வர மாயான்னு அர்த்தம் வாசனா. வாசனை, அந்த வாசனையினுடைய தன்மைக்கு ஏற்ப ஈஸ்வரன். ஈஸ்வரன் சொன்னாலே ஈஸ்வரனுக்கு ரெண்டு அக்ஷரம் சொல்வார்கள், ரெண்டு லட்சணம் சொல்வார்கள். ஒன்று படைப்பினுடைய நிமித்த காரணமாக இருக்கக்கூடியவர், மற்றொன்று கர்ம பல தாத்தா. நம்ம ஈஸ்வரனா சிவன் நினைச்சு கூடாது. ஈச என்றால் தலைவன், பேராற்றல் படைத்தவன், பரமாத்மா, மாயைக்கு அதிபதி. கர்ம பல தாத்தா. நாம் செய்த கர்ம வினையானது வாசனையாக உட்கார்ந்துருக்கு, மூன்று குணத்துல போய் உட்கார்ந்து. அதற்கு ஏற்ப ஒரு பாத்திரத்தை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த பாத்திரம் தனியாக தன்னைத்தானே சமைத்து கொள்ள முடியாது. அதுவே பெரிய தோஷம். இந்த பாத்திரமானது வேறொரு பாத்திரத்தை சார்ந்துதான் வெளிப்பட்டார். எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கியம் பாருங்கள். நாம் இந்த பாத்திரத்திலிருந்து வெளியேறுவதற்கு, நமக்கு இந்த பாத்திரத்தை சுமத்து இறக்கி வைப்பதற்கு இன்னொரு பாத்திரத்தினுடைய துணை தேவை. அந்த பாத்திரமானது இந்த பாத்திரத்துக்கு சகாயம் செய்யக்கூடியதாக இருக்கணும்னா இந்த பாத்திரம் அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். அந்த பாத்திரத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த பாத்திரம் இந்த பாத்திரத்தை சுமக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பாத்திரத்துக்கு, சுமக்கக்கூடிய பாத்திரத்துக்கு நிறைய புண்ணிய பலன் இருக்கு. இந்த ரெண்டு புண்ணிய பலனும் சேர்வதனாலே பாத்திரங்கள் இரண்டும் ஒன்று சேருகிறது. அதன் மூலமாக ஒரு ஷரீரம் என்பது கிடைக்கும். இந்த ஷரீரம் வந்ததனுடைய நோக்கம் ஷரீரியை ஷரீரத்திலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்காக. அதற்காகத்தான் இந்த கூட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கான் இறைவன். மீண்டும் இந்த பாத்திரத்துக்குள்ளே அடிமைப்பட்டு கிடப்பதற்காகவோ, வேறொரு பாத்திரத்தை தேர்ந்தெடுப்பதற்காகவோ, இன்னொரு பாத்திரத்துக்குள்ளே புகுவதற்காகவோ, இன்னொரு பாத்திரத்தை அண்டி வாழ்வதற்காகவோ அல்ல. இதெல்லாம் செய்தி, இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த கதையே இங்கே கொண்டு வந்திருக்க. இதுல ஒவ்வொரு பாத்திரமும் தன்னை இந்த பாத்திரத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக வந்திருக்கின்ற நேரத்திலே தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்று தெரியாமல்
பாத்திரத்திடத்திலே போய் மோகிக்க ஆரம்பித்தது என்றால் தன்னுடைய பாத்திரத்திலிருந்து வெளியே வருவதற்கு உண்டான முயற்சியை இந்த பாத்திரத்திலே இருக்கக்கூடிய அந்த ஷரீரி இழந்து விடுகிறான். ஒருவேளை அவனுக்கு நிறைய புண்ணிய பலன்கள் இருந்தால் அப்போ அவனுக்கு தூண்டு சக்தியாக இறைவன் குருவையும் சாஸ்திரத்தையும் அனுப்புகிறான். அவ்வளவு சுலபம் அல்ல. ஞான குருவும் சாஸ்திரமும் என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து என்னுடன் பிரயாணித்தல் என்பது அவ்வளவு சுலபம். ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே நம்ம கூட யாராவது பிரயாணம் செய்தால் அவர்களுடைய தோஷங்கள் தான் நம்முடைய கண் முன்னாடி நிற்கும். அது குருவாக இருந்தாலும் ஈவன் கடவுளாகவே இருந்தாலும். அதனால்தான் சுவாமிஜி பூஜை குருதேவிட்ட போய் ஒரு டிவோட்டி சொல்றார், நீங்கள் தான் என்னுடைய குரு, உங்களை நான் குருவாக வரித்து விட்டேன். அவர் சொல்றார், என்னெல்லாம் குருவா வச்சுக்காதேப்பா, நான் உனக்கு எவ்வகையிலும் குரு அல்ல. இந்த பாதையிலே இந்த மார்க்கத்திலே வாழ்ந்து உண்மையை உணர்ந்து விட்டு போனவர்களை குருவாக வைத்து, அதுதான் உனக்கு நல்லது. ஏன் சொல்லுகிறீர்கள் அவ்வாறு? ஏனென்றால் எப்பொழுது என்னை நீ குருவாக வரித்து விட்டாயோ அப்பொழுது நான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீ சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ உனக்கு அந்த செயல்பாடுகள் என்பால் வெறுப்பு தான் வரும், கோபம் தான் வரும், துன்பம் தான் வரும். அப்போ என்ன ஆகும்? அந்த குணங்களே உனக்கு பெரும் தடை, ஞானத்தை வாங்குவதற்கும் ஞானத்தை அடைவதற்கும். நான் என்னுடைய வாசனைக்கு ஏற்ப, என்னுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப ஒரு காரியத்தை செய்து கொண்டு போவேன். அது உனக்கு பல நேரத்திலே பிடிக்கலாம், பல நேரத்திலே பிடிக்காமல் போகலாம். நீ என்னை வரித்ததற்கு பிறகு இவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீ ஒரு வரைபடம் மனதிலே பதித்து விடுகிறாய். அந்த வரைபடத்துக்குள்ளே நான் இருந்தால் நீ என்னை விரும்புவாய். அந்த வரைபடத்தை விட்டு நான் வெளியிலே போனால், நீ போட்ட வரைபடத்தை விட்டு வெளியிலே போனால் அது உனக்கு வேதனையை கொடுக்கிறது. ஆகையினாலே முன்னோர்களை இறைவனாக வைத்து, குருவாக வைத்து, இதற்கு நான் இந்த பாத்திரத்திலிருந்து வெளியேறணும். அதற்குத்தான் வந்திருக்கிறேன். நான் சார்ந்திருப்பதற்காக அல்ல. இந்த குருவை சார்ந்து, இந்த சாஸ்திரத்தை சார்ந்து, சாதனங்களை சார்ந்து இருப்பதற்காக நான் வரவில்லை. அப்ப நம்மை சேர்த்து வைப்பதும் நம்மை பிரிப்பதும், ஒரு வஸ்துவை வரவே விடாமல் செய்வதும் அத்தனையும் ஈஷ மாயையா. இந்த இடத்திலே தாய் தந்தை புத்திரன் என்பதை போல மாணவன் குரு, பக்தன் பாகவதன், இதெல்லாம் சேர்த்து வைப்பது ஈஷ மாயையா. ஈஸ்வரனுடைய மாயாசக்தி என்றால் நாம் செய்த புண்ணிய பலன். நீங்கள் கேட்கலாம், நான் இந்த பிரிவில் அந்த மாதிரி எந்த புண்ணியத்தையுமே பண்ணலையே, பின் எப்படி எனக்கு இது கிடைத்தது என்றால், நம் அல்பமான புத்தியை வைத்துக் கொண்டு நாம இந்த சரீரம் மட்டும்தான் உண்மை, இதில் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் மட்டும்தான் உண்மை அப்படின்னு நாம் நினைச்சுக்கிறோம். நாம் இப்ப அனுபவிப்பது எதுவுமே இந்த பிறவியில் சேர்த்தவை அல்ல. நம்முடைய போன பிறவியினுடைய பலனை இந்த பிறவியில் அனுபவிச்சிருக்கோம். நீங்கள் பாருங்கள், உதாரணம் கொடுத்தா புரியும் உங்களுக்கு.
அரசாங்கத்திலே வேலைக்கு போகிறான் ஒருவன். 23 வயதிலே வேலைக்கு 22, 23 வயதிலே வேலைக்கு போகிறான் என்றால் 58 வயது வரை 35, 36 வருட காலங்கள் உழைக்கிறான். அவனுக்கு மாதம் அவனுக்கு சம்பத் கொடுக்கப்படுகிறது, வேலைக்கு தகுந்த கூலி கொடுக்கப்படுகிறது. 58 வயதுக்கு பிறகு அவன் எந்த வேலையும் அரசாங்கத்திலே பார்ப்பது இல்லை. நீ வேலை செய்தது போறோம், போயிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டுறான். ஆனா 58 வயதுக்கு பிறகு அவன் சாகின்ற வரை, அவன் மட்டுமல்ல அவனுடைய மனைவி சாகின்ற வரை அரசாங்கம் அவனுக்கு ஊதியம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஏண்டா அந்த ஊதியம் எனக்கு கொடுக்கிறான் தான், வேலையே பார்க்கவில்லை, எனக்கு ஏன் ஊதியம் கொடுக்கிறான் இன்னைக்கு நாம் கேட்டிருக்கோமா? இந்த ஊதியமானது நான் இப்பொழுது வேலையே செய்யவில்லையே எனக்கேன் வருகிறது? யாரும் கேட்டதில்லை. ஆனால் நமக்கு தெரிகிறது, நாங்கள் இப்பொழுது வேலை செய்யவில்லை, 35 வருட காலங்கள் கடினமாக உழைத்தோம், அதனுடைய பலனை இப்பொழுது நாங்கள் அனுபவித்தோம். ஏன் இப்பொழுது நீ அனுபவிக்கிறாய்? இப்பொழுது எங்களால் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது, ஆகையினாலே எங்களுடைய காலத்திலே எங்களுக்கு செலவுகள் இருக்கும், எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும், அதை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் உழைத்ததனுடைய பலனை இப்பொழுது அனுபவிக்கிறோம். அதே போலதான் இதை நாம யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. எனக்கேன் இப்பொழுது 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாய், நான் தான் வேலைக்கே போகவில்லையே, எனக்கேன் மாதந்தோறும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாய் ஓய்வூதியமாக? யாரும் கேட்க. கொடுக்கலன்னா சண்டைக்கு போ. அதே போல நமக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடியவை நன்மையானவையாக இருந்தாலும் சரி, தீமையானவையாக இருந்தாலும் சரி, பிரியமானதாக இருந்தாலும் சரி, அப்பிரியமானதாக இருந்தாலும் சரி, என்ன என்ன நமக்கு நம்மால் எழுதப்பட்டு இருந்ததோ, எழுதி வைத்து விட்டு வந்தோமோ, ஒருவேளை நான் பூர்வ ஜென்ம பலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போல, கபீர்தாசரை போல, சந்த் ஞானேஸ்வரரை போல, சமர்த்த ராமதாசை போல, மீராபாயை போல, காரைக்கால் அம்மையாரை போல, அப்பர் சுவாமியை போல, அப்பூதி அடிகளை போல, முற்பிறவியிலே நான் இறைவா என்னை நீ ஆட்கொள் என்று எழுதி வைத்து விட்டு வந்திருந்தால், இறைவன் நம்மை ஆட்கொள்வதற்காக ஓடோடி வருகிறான் குரு ரூபத்திலே. நேரடியாக அவனும் வரலாம், அல்லது குரு ரூபத்திலே வந்து நம்மை ஆட்கொள்வதற்காக இறைவன் ஓடோடி வருகிறான், நம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்துகிறான், ஆட்கொள்கிறான். அப்ப இந்த பாத்திரத்திலே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பாத்திரத்திலே இதெல்லாம் நடக்கவில்லை, இந்த பாத்திரத்துல இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது அப்படின்னா, இது அத்தனையுமே ஈச மாயையா. இந்த அறிவு நமக்குள்ளே ஆழமாக போனது என்றால், இருபத்தி 4 மணி நேரம் 366 நாளும் சாகின்ற வரை இறைவனை நான் மறவாது இருப்பேன், இறைவனுக்கு நான் 24 நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன், இறைவனை விட்டு விட்டு உலகத்திடத்திலே மனதை கொண்டே. நமக்கு இறைவனிடத்திலே மனம் போகாமைக்கு காரணம் இந்த உலகத்திடத்திலே கொண்ட அபிமானம், பாத்திரத்திடத்திலே கொண்ட அபிமானம், பலனிடத்திலே கொண்ட அபிமானம் இறைவனின்பால் மனம் போவதற்கு மறுக்கிறது. அப்படியே போனாலும் வெறுப்புடன், கோபத்துடன், அழுகையுடன், பயத்துடன் இறைவனை நோக்கி போகிறது.
இறைவனை நன்றியுடன் ஆத்மார்த்தமாக நினைக்க வேண்டியது போய் வேதனையுடன் மனம் போகிறது. அந்த மனம் யாருக்கு வேண்டும்? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதிங்கிறார். பக்தியோட உள்ளத்தை கொடுங்கிறார். இதுல வெறுப்பு தான் இருக்கிறது, வேதனை தான் இருக்கிறது, கவலை தான் இருக்கிறது, பயம்தான் இருக்கிறது, பந்தம் தான் இருக்கிறது, கோபம் தான் இருக்கிறது, பொறாமை தான் இருக்கிறது, வியாதி தான் இருக்கிறது. இந்த மனதை கொண்டு போய் இறைவனிடத்து கொடுத்தால் யாருக்கு வேண்டும் அந்த மனம்? அந்த மனதை வைத்து என்ன செய்வது? அதனால்தான் நான் வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாட்டிலே சந்தோஷம் இல்லை, மன நிறைவு இல்லை, அமைதி இல்லை, திருப்தி இல்லை, குதூகலம் இல்லை. உன்னை இந்த பாத்திரத்துடன், உன்னுடைய பையன்கிற அந்த பாத்திரத்துடன் சேர்த்து வைத்தது ஈசமாயா, உன்னிடத்திலிருந்து அந்த பொருளை பிரித்தது ஈசமாயா, இந்த பாத்திரம் வருவதற்கு முன்பு உனக்கு பொருளை கொடுக்காமல் இருந்ததும் ஈசமாயா. இருக்க உனக்கு ஏன் இந்த வருத்தம்? வயம் சத்வம் சமே சேமே துல்லிய காலாச்சராச்சராஹ ஜன்ம மிருத்யோர் யதா பஷ்சாத் பிராங் பிராங்நைவ மதுநாமபி போஹோ. வயம் நாங்களும், துவம் நீயும், ஏச்ச இமே ஜனாக இந்த ஜனங்களும், துல்லிய காலா இந்த சமயத்திலே தோன்ற வேண்டும் என்று முடிவு செய்ததோ, இந்த சமயத்திலே தோன்ற வேண்டாம் என்று முடிவு செய்ததோ, அல்லது சமயத்திலே தோன்றி மறைய வேண்டும் என்று, அனைத்துமே முன்பே எழுதப்பட்டவை. அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை சொல்றார் பாருங்க. நாங்களும் நீயும் மற்ற இந்த சமயத்திலே தோன்றக்கூடிய சரம் அச்சரம், உயிருள்ளவை உயிரற்றவையாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தும் ஜன்மனஹா பிராக் பிறப்புக்கு முந்தியும் அது இல்லை. பிறப்பதற்கு முன்பு அது இந்த உலகத்திலே இல்லை. அப்ப வேற எங்கேயோ இருக்கு. மிருத்யோகோ பஷாத் இறப்புக்கு பின்பும் அது இங்கே இருக்க போவதில்லை, வேற எங்கேயோ போகிறது. அப்போ எல்லாமே பிறப்புக்கு முன்பு எழுதப்பட்டவை, இறப்புக்கு பின்பு எங்கே போக வேண்டும் என்றும் எழுதப்பட்டவை. அவைதான் இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்திலே என்னென்ன நடக்க வேண்டும் என்பது இருக்கின்றதோ அவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதும் எழுதப்பட்டவை. இது பிறப்புக்கு முன்பும் இல்லை, இறப்புக்கு பின்பும் இருக்க போவது இல்லை. ததா அதே போல உன்னுடைய பையன் என்று சொல்கிறாயே, இவன் பிறப்புக்கு முன்பும் இங்கே இல்லை, இப்பொழுது இறந்து விட்டான், இனிமேல் இங்கே இருக்க போவதில்லை. ஏவம் அதுனா அப்பே போகோனா. அரசனே, நீ யாரை குறித்து வருந்துகிறாய்? அந்த பொருள் நீ பார்ப்பதற்கு முன்பு இங்கே இல்லை. இப்பொழுது நீ வருத்தப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயே, அந்த பொருள் இறப்புக்கு பிறகும் இங்கே இருக்க போவதில்லை. அப்படி இருக்க
உனக்கு இந்த பொருளை குறித்து ஏன் மோகம், இந்த பொருளை குறித்து ஏன் சோகம்? இந்த பொருள் முக்கியமான ஒரு செய்தியை சொல்ற. பூதைஹி பூதானி பூதேஷா ஸ்ரியத் யவதிஹந்தி ச ஆத்மசிருஷ்டைஹி ரஸ்வதந்திரைஹி அபேக்ஷோபி பாலவத். முக்கியமான ஒரு செய்தியை இங்கே சொல்றாங்க. இங்கே படைக்கப்பட்டிருக்கக்கூடியவை படைப்புக்கு பிறகு இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் இறப்புக்கு பிறகு இந்த ஜீவன்கள் போக வேண்டிய இடம் பற்றி, படைப்புக்கு முன்பு இந்த பொருள் எங்கே இருந்தது, இது எல்லாவற்றையும் ஒருவர் நிச்சயித்து அத்தனை காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். யார் அவர்? அஜஹா பிரம்மாஜி. பிரம்மாஜிக்கு இன்னொரு பேர் அஜஹா, பிறப்பற்றவர் பிரம்மதேவன். யார் அவர்? பூத ஈஷா. எல்லா ஜீவராசிகளுக்கும் அவனே தலைவன், அவன்தான் படைப்பான், நாம் அல்ல. நம்மால் படைக்கப்பட்டவை அல்ல, எதுவும் நம்மால் படைக்கப்பட்டவை அல்ல. படைக்கப்பட்டவை அத்தனையும் பிரம்மாஜிக்கு சொந்தமானவை. பிரம்மாஜி எப்படி படைக்கிறார்? ஆத்ம சிருஷ்டைஹி, தன்னால் படைக்கப்பட்ட பூதைஹி, ஜீவராசிகளை. பிரம்மாஜி படைக்கிறார், ஜீவராசிகளை படைக்கிறார். இப்ப அடுத்த கேள்வி வரும், பிரம்மாஜி எதை கொண்டு படைக்கிறார்? தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப படைக்கிறாரா? தன்னுடைய சுயநலத்துக்காக படைக்கிறாரா? நம்முடைய படைப்பு எல்லாமே நம்முடைய நன்மைக்காக மட்டும்தான், வேற யாருக்காகவும் கிடையாது. அதே போல பிரம்மாஜி ஆனவர் படைக்கின்றவை அத்தனையும் அவருடைய சுயநலத்துக்காக படைக்கப்பட்டதா, அவருடைய நன்மைக்காக படைத்துக் கொண்டாரா என்றால் அஸ்வதந்திரைஹி பூதைஹி. ஒவ்வொரு ஜீவராசியும் சுதந்திரமாக இல்லாத அஸ்வதந்திரமாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள், சுதந்திரத்தை இழந்து பரதந்திரத்திலே கட்டுப்பட்டிருக்கக்கூடிய ஜீவராசிகள். இப்ப நாமெல்லாம் சுதந்திரமானவர்கள் கிடையாது. நாம் எல்லோருமே பரதந்திரர்கள். நாம் ஒன்றை சார்ந்துதான், ஒன்றினுடைய சக்தியினாலே இயக்கப்பட்டுதான் இந்த உலகத்திலே வாழ்ந்து நம்மை பந்தப்படுத்தி நம்மை இயக்கி கொண்டிருப்பது யாரு அப்படின்னா நம்முடைய கர்ம வாசனை, பூர்வ ஜென்ம வாசனைகள் நம்மை படைத்ததோடு மட்டுமல்லாது நம்மை இயக்கி கொண்டிருப்பதும் அந்த கர்ம வாசனைகள். அதனால்தான் நாம் நம்முடைய சுதந்திரத்தை இழந்து பரதந்திரமாக இருக்கக்கூடிய வாசனைகளுடன் பந்தப்பட்டவர்களாய் வாசனைகளுக்கு நாம் தினந்தோறும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். வாசனைகளுக்கு சாப்பாடு போடுவதிலிருந்து, போஷாக்கு செய்வதிலிருந்து, வாசனைகளை ரட்சிப்பதிலிருந்து, அதை அழிக்காமல் அப்படியே பத்திரமா பார்த்தோம். அதனால நம்முடைய வாசனைகள் எல்லாமே லயமாகி லயமாகி மீண்டும் உத்பவமாகி லயமாகி உத்பவமாகி மீண்டும் மீண்டும் நம்மை தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்கிறது.
அந்த வாசனைகளை தன்னுடைய மூலப்பொருளாக வைத்துக் கொண்டு பிரம்மாஜி பூதானி ஜீவராசிகளை சிருஜதி படைக்கிறார். அப்ப இந்த படைப்புல அவருக்கு கிஞ்சித் அளவும் அவருக்கு எந்த விருப்பு வெறுப்பும் இல்லை. அவருக்கு மூலப்பொருளாக நம்முடைய கர்ம வாசனைகள் இருக்கிறது. நம்முடைய கர்ம வாசனைகளை கொண்டே படைப்பு என்பது நடக்கிறது. இங்க படைக்கப்பட்ட அத்தனையுமே படைப்பாளியாக பிரம்மாஜியை சொன்னாலும் படைப்புக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய வாசனை நமக்கு சொந்தமானது. அதுல பிரம்மாஜிக்கு பிரயோஜனம் உண்டா என்றால் அனபேக்ஷா அபி பாலவத்து. அபேக்ஷா அனபேக்ஷா, அவருக்கு அதுல எந்த வகையிலும் எந்த ஜீவராசிகளிடத்திலும் எதிர்பார்ப்புகள் இல்லை. அனபேக்ஷா என்றால் எந்த பயனையும் எதிர்பாராதவங்க, யாரிடத்திலும் இருந்தும் எந்த ஜீவராசிகளிடத்திலிருந்தும் ஒரு பயனையும் எதிர்பாராத. இப்ப நாம பெரிதா சொல்லிக் கொள்வோம், நான் என் பையன்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க, என் பெண் குழந்தை இடத்துல எதையுமே அன்பை மட்டுமே கொடுக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா நம்முடைய வாசனைகள் நாசமாவதற்கு அந்த பாத்திரங்கள் தேவைப்படுகிறது. அந்த பாத்திரம் இருந்தால்தான் என்னுடைய கர்ம வாசனைகள் நாசமாக. அப்ப நான் சார்ந்துதான் இருக்கிறேன். என்னுடைய வாசனா நாசத்திற்கோ வாசனா அபிவிருத்திக்கோ வாசனா லயத்திற்கோ நான் இன்னொரு ஜீவனை சார்ந்துதான் இருக்கிறேன். அதே போல பிரம்மாஜிக்கு இந்த சார்புத்தன்மை உண்டா என்றால் இல்லை. இறைவனுக்கு இந்த சார்புத்தன்மை உண்டா என்றால் இல்லை. அதனால்தான் திருக்குறள்ல பார்க்க போறோம். இறைவனுடைய சொரூபத்தை பத்தி சொல்லும் போது வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. இது எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டாம் என்று எந்த எதிர்பார்ப்பும் யாரிடத்திலும் இருந்தும் இறைவனுக்கு இல்லை. அந்த நிலைக்கு நான் வர முடியாமல் என்னுடைய சுதந்திரத்தை இழந்து பரதந்திரத்திடத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன். அதை மூலப்பொருளாக வைத்துக் கொண்டு பிரம்மாஜி ஜீவனை படைக்கிறார். அவ்வாறு படைப்பதனாலே அந்த படைப்புக்கு அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா என்றால் அனபேக்ஷா அபி. அவ்வாறு படைக்கின்ற அந்த பிரம்மாஜி பாலவத்து சிருஜதி, ஒரு குழந்தை எப்படி ஆனந்தமாக விளையாடுகிறது அதே போல விளையாட்டாக உலகத்தை படைக்கிறான். படைத்தோடு மட்டுமல்லாம அதை அவதி காப்பாற்றவும் செய்கிறான், ஹந்தி அழிக்கவும் செய்கிறான். சித்ரகேது, நீ படைத்தேன் என்று சொன்னாய், நீ படைத்தேன் என்று அபிமானம் கொண்டால் உன்னுடைய சோகம் உன்னை விட்டு போகாது. அது எனக்கு சொந்தமான பொருள் என்று அபிமானித்தால் உன்னுடைய அகங்காரம் உன்னை விட்டு போகாது. இந்த பொருள் என்னை விட்டு போய்விட்டதே என்று நினைத்தால் அந்த பொருள் படைக்கப்பட்டவனுக்கு சொந்தமான பொருள் அல்லது படைக்கப்பட்டவன் நான் எனக்கு சொந்தமான பொருள், வாசனை முடிந்தது போய்விட்டது, வேறொரு வாசனைக்காக வேறொரு பாத்திரத்தை தேர்ந்தெடுக்கப் போகிறது. அதிலும் நீ அபிமானம் கொண்டால் உன்னுடைய மோகம் உன்னுடைய சோகம்தான் அதிலே தெரிகிறது. இல்லை, யார் யாருக்கு உறவு, யார் யாருக்கு சொந்தமானவர்கள்
இந்த ஞானம் உனக்கு புரியவில்லை என்றால் உன்னுடைய சோகத்தை யாராலும் மாற்ற முடியாது. ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடல் வருகிறது. ஒரு விதையிலிருந்து இன்னொரு விதை வருவதை போல ஒரு விதையிலிருந்து இன்னொரு விதை வருகிறது. ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடல் வருகிறது. உடல் உடல் வருகிறதே தவிர உள்ளம் வருவது இல்லை, ஆத்மாவும் வருவது இல்லை. உள்ளம் வேறுதான், ஆத்மா வேறுதான். ஏன்னா உள்ளமும் தோன்றுவது இல்லை, ஆத்மாவும் தோன்றுவது இல்லை. உள்ளம் ஏற்கனவே இருக்கின்ற பொருள். உள்ளம் ஏற்கனவே இருக்கின்ற பொருள். ஆத்மா ஏற்கனவே இருக்கின்ற பொருள். தோன்றியதாக நாம் கற்பனை செய்கிறோமே அந்த பொருள் தோன்றுவதற்கு முன்பும் இல்லை, அழிந்ததற்கு பிறகும் அது இருக்க போவது இல்லை. நடுவிலே இருக்கின்ற நேரத்திலே அதுவும் நிலையில்லாம அழிந்து கொண்டேதான் இருக்கிறது. நாசதோ வித்யதே பாவஹா நா பாவோ வித்யதே சதஹா உபயோஹோ அப்பி திருஷ்டோந்தஹ துவனயோஹோ தத்துவதர்ஷிபிஹி. எவ்வளோ ஒரு பெரிய வேதாந்த சாரத்தை அர்ஜுனன்ட்ட பகவான் சொல்றார். தோன்றுவதற்கு முன்பும் அந்த பொருள் கண்ணுக்கு தெரியாமல் அவ்வியக்தமா, அழிந்ததற்கு பிறகும் அந்த பொருள் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு இடத்திலே அவ்வியக்தமா இருக்கின்ற பொழுதும் அது அழிந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை இங்க சொல்றார். மெதுவாக உடலிலிருந்து உள்ளம், உள்ளத்திலிருந்து ஆத்மாவுக்கு போறார். சித்திரகேதுவுக்கு அந்த அறிவை கொடுப்பது. உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, தேகி என்று சொல்லக்கூடிய ஆத்மா சாஸ்வதா, அழியாமல், ஜனனம் இல்லாமல், மரணம் இல்லாமல் எப்பொழுதுமே அவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அப்பா, அந்த பொருளை குறித்தும் நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட அந்த அழியாத பரமாத்மாவிடத்திலே இல்லாத குணங்கள் அத்தனையும் ஏற்றி வைக்கப்பட்ட சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் என்று எந்த ஒன்றிடத்திலே எந்த விசேஷ குணங்களும் கிடையாதோ, எந்த ஒன்றிடத்திலே ஜாதி பாகுபாடு கிடையாதோ, எந்த ஒன்றிடத்திலே சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், நித்திய தர்மம், நிமித்த தர்மம் கிடையாதோ, அந்த பரமாத்மாவிடத்திலே இவைகள் எல்லாம் கல்பிதமாக ஏற்றி வைக்கப்பட்டு ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு பிறவி அல்ல, 2 பிறவி, கல்பிதாக கல்பம் தோறும், யுகம் தோறும் அது கல்பிதம் செய்யப்பட்டு, அனாதியாக கல்பிதம் செய்யப்பட்டு அது இன்று வரை விவகாரத்திலே ரொம்ப பெரிதாக பேசப்படுகிறது. அதனுடைய வெளிப்பாடு என்ன? அனாதியாக இருக்கக்கூடிய தேகியும் அனாதியாக இருக்கக்கூடிய தேகமும் பகுத்தறியக்கூடிய அறிவு இல்லாத காரணத்தினாலே, அஞ்ஞானத்தின் காரணத்தினாலே
உண்மை உண்மை அல்லாதவை இரண்டும் சரியாக புரிந்து கொள்ளப்படும். இரண்டும் வேறு வேறாக பார்க்கப்படுகின்றது. தேக தேகி விபாகா, உடல் ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த பேதமானது அவிவேகா கிருதா, பகுத்தறியக்கூடிய அறிவு இல்லாத காரணத்தினாலே பிரித்து பார்க்க. இந்த தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தேகிதான் இந்த தேகமாகவும் இருக்கிறான். ஆனால் அறியாமையின் காரணத்தினால் என்ன செய்கிறோம்? தேகம் வேற தேகி வேறு அப்படின்னு நினைக்கிறோம். எப்போ இந்த பேதம் வந்துருத்தோ அப்ப என்னிடத்திலே தேகி இல்லை, ஆத்மா இல்லை, ஆத்மா வேற எங்கோ இருக்கார். நான் ஆத்மா கிடையாது, ஆத்மா வேறெங்கோ இருக்கிறது. இந்த அறியாமை நம்மள்கிட்ட இருக்கிறதுனால எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா இந்த தேகமாக இருக்கிறாருங்கிற அந்த ஞானம் இல்லாததுனால மற்ற தேகமும் மற்ற தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய தேகியா இருக்கக்கூடிய ஆத்மாவையும் என்னால் ஒன்றாக பார்க்க முடியவில்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் அப்பா பையன், அம்மா பெண் குழந்தை, கணவன் மனைவி, நண்பன் பகைவன். இந்த பேத பாவம் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? ஒரே ஒரு பொருள் இருக்க, அந்த ஒரு பொருள்தான் எல்லா இடத்திலும் இருக்கின்றது என்கின்ற அந்த ஞானம் இல்லாத காரணத்தினாலே 5 விதமான பேதங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கிறது. ஜீவ பேதம், ஜீவ ஜகத் பேதம், ஜீவ பேதம், ஜீவ ஜகத் பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம், ஈஸ்வர ஜீவ பேதம், ஜகத் ஜகத் பேதம். இவ்வளவு வேதங்களானது நம்மிடத்திலிருந்து துவங்குகிறது. தேகி வேறு தேகம் வேறு என்கின்ற அந்த அறியாமை எல்லா துன்பத்திற்கும் காரணமாக இருக்கு. இதை சொல்லி உபதேசத்தை நிறுத்துகிறார்கள். சித்திரகேது இப்பொழுது நாரத மகர்ஷியிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசினார்? சாயங்காலம் ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஒரு செய்தி உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். 20 பேர் இதுவரைக்கும் திருவண்ணாமலை முகாமுக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஆசிரமத்திலே நீங்கள் தங்க வேண்டும்